வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொரோனா கொஞ்சம் வேகமா பரவிட்டு இருக்கு. ப்ளீஸ் பி சேஃப். நிறைய மாநிலங்கள் பாதிக்கப்படுவது. ப்ளீஸ் சேஃபா இருங்க. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு 5 விஷயங்கள் பத்தி பார்க்க போறோம். என்ன டாபிக்னு சொல்லிடுறேன். இந்த வீடியோ பார்க்கணுமா வேணாமா நீங்களே முடிவு பண்ணீங்க. பேரண்ட்ஸாவோ இல்ல கார்டியனாவோ இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க பார்க்க வேண்டியது. ரெண்டாவது, பப்ஜி ப்ரோ பிளேயர்ஸ் ரொம்ப நாளா கேட்டு இருக்கிறது. பப்ஜி எப்படியாவது நான் சிக்கன் வின் பண்ணிடணும், மஸ்ட் வின் அந்த மாதிரி. அதுக்கு ஒரு செம்மையான விஷயம் இருக்கு. நெக்ஸ்ட், வாட்ஸ்அப் அடிக்ட். நான் வாட்ஸ்அப் அடிக்ட் எல்லாத்தையும் கண்ட்ரோலுக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கு. நெக்ஸ்ட், வால்பேப்பர்ல பெரிய கிங்கா இருக்கணும், என் மொபைல பார்த்த உடனே வால்பேப்பர்லாம் வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லணும், அந்த மாதிரி ஒருத்தங்க. நெக்ஸ்ட், நீங்க ஒரு லாயரா இருக்கலாம், இல்ல ஒரு எவிடென்ட் கேரி பண்றதா இருக்கலாம். மத்தவங்களுக்கு தெரியாம உங்க போன்ல இருக்கும், ஆனா உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த இடத்துக்குள்ள எவிடன்ஸ் இருக்குன்னு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அண்ட் வெல்கம் டு மை சேனல். கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், முதல் விஷயம் என்னன்னா, நம்மளோட சில்ட்ரன்ஸை கண்காணிக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. அவங்க என்ன பண்றாங்கிறதுக்காக, எந்த இடத்துல இருக்காங்கிறதுக்காக, வெளியே போறாங்களா, வெளியே போய் எந்த இடத்துல இருக்காங்க, அவங்க மொபைல்ல என்ன வகையான லொகேஷன் இப்ப காமிக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஒரே வழிதான் இருக்கு. ஜஸ்ட் கூகுள் மேப் ஓபன் பண்ணீங்க. கூகுள் மேப் ஓபன் பண்ணோடனே கரெக்டா உங்களுக்கு வந்து மை லொகேஷன் டைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் உங்க பசங்க வீட்டுல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த வேலையை முதல்ல எல்லா வேலையும் பண்ணுங்க. இது ஒன்றும் தப்பெல்லாம் இல்ல. நம்ம பையனோ பொண்ணோ நம்ம அனுமதியோட நம்ம அவங்க விசிட் பண்றோம், அவ்வளவுதான். ஜஸ்ட் மை லொகேஷன் அடிங்க. அடிச்ச உடனே ஒரு ஸ்பாட் காமிக்கும் கரெக்டா. உங்க ஹோம் டவுன் இப்ப நீங்க அந்த பையன் எங்க இருக்கான்னு காமிக்கும். அந்த ஷேர் பட்டன் ஒன்று இருக்கும், கரெக்டா ஷேர் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. ஷேர் பட்டன் பிரஸ் பண்ணணும். எந்த மீடியால நம்ம அதை இது பண்ண போறோமோ அது கரெக்டா. வாட்ஸ்அப்னு வச்சுக்கோங்க, வாட்ஸ்அப் கரெக்டா நீங்க ஷேர் பண்ணுங்க. யாருக்கு தேவையோ ஷேர் பண்ணணும், கரெக்டா அது வந்து பாயிண்ட் காமிக்கும். இதை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எத்தனை நிமிஷத்துக்கு ஒருக்க அந்த மெசேஜ் போயிட்டே இருக்கணும். லொகேஷனும் டேட்டாவும் ஆன்ல இருந்துச்சுன்னா உங்க பசங்க உங்களுக்கு மெசேஜும் பண்ண தேவையில்லை, எதுவும் பண்ண தேவையில்லை, எந்த இடத்துல இருக்கான்னு தெரிய தேவையே இல்லை. ஜஸ்ட் நீங்க பண்ணது ஒண்ணே ஒண்ணுதான். அதுல வந்து எந்த ஹார்ஸ் கணக்கு இருக்கும், அந்த ஹார்ஸ் கணக்கு கரெக்டா நீங்க மென்ஷன் பண்ணீங்க. ஹாஃப் அன் ஹவர்னா ஹாஃப் அன் ஹவர், 1 ஹவர்னா 1 ஹவர், இந்த 30 மினிட்ஸ் கரெக்டா உங்க மெசேஜ் வந்துட்டே இருக்கும். அவங்க மொபைல்ல எவ்வளவு பேட்டரி இருக்கிற வரைக்கும் தெரிஞ்சுக்கலாம். செம்மையான ஆப் யூஸ் பண்ணுங்க. பேரண்ட்ஸாவோ கார்டியனா இருந்தா கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. இந்த உலகம் அவ்வளவு சேஃப் இல்லைங்க யாருக்குமே. உண்மையாலுமே சொல்ல போனா ரொம்ப மட்டமான உலகத்தை வாழ்ந்துட்டு இருக்கோம். கண்டிப்பா இந்த ஆப் யூஸ்ஃபுல்லா இருக்காங்க. கூகுள் மேப்ல தான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அடுத்து, யார் பப்ஜி ப்ரோ பிளேயர்ஸ் இருக்கீங்க அவங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல செய்தி. ஒரு ஆப் இருக்கு, பப்ஜி எப்படி சிக்கன் டின்னர் வின் பண்றதுன்னு. ஹேக்லாம் இல்ல, ஜஸ்ட் ஆட்டோ கிளிக்னு ஒரு ஆப் இருக்கு. ஆட்டோ கிளிக் ஆப் ஓபன் பண்ணி சில பெர்மிஷன் எல்லாம் கேட்கும், கொடுத்துடணும். கரெக்டா எந்த இடத்துல நமக்கு வந்து அந்த பாயிண்ட் தேவையோ அந்த பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். கரெக்டா நம்ம எல்லா பர்மிஷனையும் ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் கரெக்டா டன் கொடுத்துங்க. டன் கொடுத்த உடனே உங்களுக்கு காமிக்கும் எந்த இடத்துல நீங்க ஆட்டோ கிளிக் பண்ணணும் அப்படின்னு காமிக்கும். கரெக்டா எந்த இடம் வேணுமோ 10 இதுதான் 10 இது சேவ் பண்ணிட்டு கரெக்டா சேவ் கொடுத்துருங்க. எந்த இடத்துல உங்களுக்கு வேணுமோ கரெக்டா மேனேஜ் பண்ணிக்கலாம். ஒரு பாப்பர் மாதிரி ஓபன் ஆகும் கரெக்டா. எந்த இடத்துல உங்களுக்கு வேணுமோ கரெக்டா வச்சுக்கலாம். பப்ஜி ப்ரோ பிளேயர்ஸ் நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒண்ணு இல்லை, எந்த இடத்துல உங்க மூவ்ஸ் தேவையோ அந்த இடத்துல வந்து ஆட் ஆன் பிளஸ் ஆன் கொடுத்துருங்க. கரெக்டா பிளஸ் ஆன் கொடுத்த உடனே அவங்க எந்த இடத்துல தேவையோ கரெக்டா பண்ணிக்கலாம். இந்த 10 இதுக்கு மேலேயும் வச்சுக்கலாம். 10 இதுக்கு மேல நமக்கு தேவைப்படாது. நம்ம யூஸ் பண்றது 3-4 ஃபிங்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் கரெக்டா. பப்ஜிக்குள்ள இருக்கும்போது பாயிண்டர் வேணும். சில பேருக்கு வந்து ட்ரிகர் யூஸ் பண்ணுவாங்க. ட்ரிகர் வேணும் எனக்கு, ட்ரிகர் இல்லாத பட்ஜெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பிளே ஆன் கொடுத்தா மட்டும் போதும். சிக்கன் டின்னர் நமக்கு தான். இதை வந்து நீங்க மெசேஜர்லயும் யூஸ் பண்ணலாம், வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணி வெறுப்பேற்றணும் அப்படின்னாலும் யூஸ் பண்ணலாம். ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அடுத்து, யாரெல்லாம் வாட்ஸ்அப் யூஸ் பண்றீங்க, ஸ்டேட்டஸ் டவுன்லோட் பண்றதுக்கு ஒரு ஆப், அதே மாதிரி செட்டிங்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு ஆப், ப்ரொஃபைல் பிக்சரை மாத்துறதுக்கு தனித்தனியா எல்லாம் வச்சிருப்போம். அதெல்லாம் தேவையில்லை. WA Punch அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு. ஆப் ஓபன் பண்ண சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. ஒரு ஆப்புக்குள்ள எல்லா விஷயத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸ்டேட்டஸ் டவுன்லோட் பண்றது, கரெக்டா இமேஜ் ஸ்டோர் பண்றது, அதே மாதிரி ப்ரொஃபைல் பிக்சர் டவுன்லோட் பண்றது. அடுத்தவங்க ப்ரொஃபைல் பிக்சர் சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி ப்ரொஃபைல் பிக்சர் வைக்கணும் இருக்கும். கரெக்டா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைப்பாங்க. அதை எடுத்து இதுல வச்சோம்னா அது அப்படியே ஒரிஜினல் இருக்கு, டூப்ளிகேட் மாதிரி இருக்கு. அதான் தேவையில்லை. மற்றபடி வாட்ஸ்அப் லாக் பண்றது, அதே மாதிரி பஞ்ச் யூஸ் பண்றது, கரெக்டா வந்து நீங்க டைப் பண்றதுல சில பேர் சாட்டிங்ல வித்தியாசமா டைப் பண்ணுவாங்க. கொஞ்சம் போல்டு லெட்டர்ஸா, கொஞ்சம் திக் லெட்டர்ஸா இருக்கும். அது எல்லாமே டைப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ரொஃபைல் பிக்சரை வேற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் வாட்ஸ்அப்போட பேக்ரவுண்ட் நீங்க உங்களுக்கு ஏத்தனா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சில பெர்மிஷன் அலோவ் பண்ற மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு லீகலைஸ்ட் ஆப், ரொம்ப மால்பிரைஸ் ஆப்லாம் இல்ல. ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அடுத்து, யாரெல்லாம் தன்னோட டேட்டாவை வந்து தனியா மெயின்டைன் பண்ணணும், சேஃப்கார்டா மெயின்டைன் பண்ணணும். மொபைலுக்குள்ளேயே ஒரு லாக்கர் இருக்கணும். அந்த லாக்கர் எனக்கு மட்டும் தெரிஞ்சதா இருக்கும், மத்த யாருக்கு லாக்கர்னே தெரியக்கூடாது அப்படின்ற கேஸ்லாம் இருக்கு. நீங்க ஒரு லாயராவோ இல்ல ஒரு எவிடன்ஸ் கேரி பண்றீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
கால்குலேட்டர் ஆப் இருக்கு. ஆப் ஓபன் பண்ணி கரெக்டா நீங்க வந்து உங்க பாஸ்வேர்ட் என்ட்ரி பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 3 டைம் என்ட்ரி பண்ற மாதிரி இருக்கும். என்ட்ரி பண்ண உடனே கரெக்டா வந்து ரெண்டாவது விஷயம் கேட்பாங்க, நீங்க என்ன பண்றீங்க, உங்களோட டேட்டா பத்தி சம்திங் இந்த மாதிரி கேட்கற மாதிரி இருக்கும். அடுத்து நீங்க என்னென்ன இது ஸ்டோர் பண்ணுமோ, கிளவுட் ஸ்டோரேஜா இருக்கலாம், இல்ல பாஸ்வேர்ட் மெயின்டெனன்ஸா இருக்கலாம், இல்ல பிக்சர் வீடியோ கேமராவோட இது பண்றது, வாட்ஸ்அப் சேட் வந்து இது பண்றது, அதே மெசேஜரோட சேட் இது பண்றது, பல விஷயங்கள் இருக்கும். ஆப் ஓபன் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். கண்டிப்பா ஒரு சேஃப்கார்டா இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது அந்த லாக்கர்னு பல பேருக்கு தெரியாது, கால்குலேட்டராவும் இது யூஸ் பண்ணிக்கலாம். அதான் இதோட அட்வான்டேஜ். ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. யாருக்கெல்லாம் தன்னோட வால்பேப்பரை செம்மையா மெயின்டைன் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு ஆப் இருக்கு. டிஜிட்டல் வால்பேப்பர் கரெக்டா மோஷன் வால்பேப்பரா மாத்திக்கலாம். அதே நேரத்துல HD குவாலிட்டி 4K டெக்னாலஜி இதுக்குள்ள யூஸ் பண்ணிருக்காங்க. செம்மையான ஆப். ஆனா ஆப் உள்ள வந்து வால்பேப்பர் ஃப்ரீயா கிடைக்கவே கிடைக்காது. இதுக்கு எல்லாமே நீங்க ஒரு வீடியோ இல்ல ஏதாவது ஒரு ஆட வந்து பாப்பப் பண்ற மாதிரி இருக்கும். உங்க மொபைலோட வால்பேப்பர் நல்லா மெயின்டைன் பண்ணணும், ஒரு ஸ்டைலா இருக்கணும், பார்த்த உடனே மத்தவங்க பயங்கரமா இருக்கணும் அப்படின்னா இதுதான் ஒரே வழி. ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்க. ஒரு நல்ல ஆப், மூவிங் பிக்சர் யூஸ் பண்ண நல்ல ஆப், ஒரு குவாலிட்டியான போனை மெயின்டைன் பண்ற மாதிரி மத்தவங்களுக்கு பிரீமியம் லுக் கொடுக்கலாம். செக் பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பாத்தீங்க, வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கு, லைக் பண்ணிக்கங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டன்ல ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான டச் பண்ணிட்டு கரெக்டா பெல் ஐக்கான் ஆல்னு இருக்கும், அந்த ஆளுங்கிறத டச் பண்ணிருங்க. அது டச் பண்ணாதான் எல்லாருக்கும் நோட்டிபிகேஷன் போகுது. இங்கதான் பிரச்சனை இருக்கு, எப்படிதான் நோட்டிபிகேஷன் யாருக்கும் போக மாட்டேங்குது இப்பதான் புரியுது. கரெக்டா நோட்டிபிகேஷன் டச் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட், கொரோனாங்கிறது பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு. இந்தியா வளர்ச்சி பாதையில முன்னேறுதுன்னு சொல்றாங்க இல்லையா? எந்த வளர்ச்சி தெரியுமா? 10வது இடத்துல இருந்த நம்ம 6வது இடத்துக்கு முன்னேறிட்டோம். கொரோனாவோட இன்க்ரீஸ்ல கொஞ்ச நாள் நம்ம வந்து முதல் இடத்துக்கு வந்துருவோம் போல இருக்கு. ப்ளீஸ் எல்லாம் சேஃபா செக்யூரா இருங்க. தேவையில்லாத விஷயத்துக்கு வெளியே போகவே வேணாம். நமக்கு உயிரை விட எதுவும் பெரிய விஷயமே இல்லை. அதனால கவர்மெண்ட் எல்லாத்துக்கும் பணம் கொடுத்து வீட்டுல இருங்கடா அப்படின்னு சொல்ற மாதிரி வந்துருச்சு. சம்பளம் கொடுத்து வீட்டுல இருக்க மாட்டேன்னு சொல்றாங்க பல பேர். அதே மாதிரி கிரிக்கெட் ஆடுறவனுங்க, இந்த கில்லி தாண்ட ஆடுறவனுங்க, இவங்க எல்லாம் முதல்ல பிடிச்சி முட்டியை உடைக்கணும். இவனுக்கு தான் வெளியே போய் பரப்புறதே அதிகமா. ப்ளீஸ் வீட்டுல சேஃப் அண்ட் செக்யூரா இருங்க. பல மாநிலங்கள் இது பண்றாங்க. அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் கரெக்டா கொரோனா பரிசோதனை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நாள்ல எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். மேபி இன்னைக்கு எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ரைட், இன்னைக்கு தான் கரெக்டா கொரோனா பரிசோதனை நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு முதலமைச்சர் கொரோனா வந்தது இதுதான் நம்ம நாட்டுல தான் முதல் முறை. இந்தியாவில் மட்டும்தான் இந்த மாதிரி அழகான விஷயங்கள்லாம் நடக்கும். ப்ளீஸ் சேஃப் அண்ட் செக்யூரா இருங்க. அண்ட் தேங்க்யூ வாட்சிங் திஸ் வீடியோ. சைனிங் ஆஃப் ஃப்ரம் us. Thank you.